மற்றும் ஒரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கா? விவரம் என்ன? பிசிகே மற்றும் திமுக இடையே கூட்டணி ஒப்பந்தம் எந்தெந்த தொகுதி என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கார். நாளைய தினம் இது குறித்த தொகுதிகள் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தகவல், காட்டுமன்னார் கோயில், செய்யூர், திருப்போரூர் இந்த 3 தொகுதிகளும் கடந்த முறை வெற்றி பெற்ற 3 தொகுதிகளும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், பன்ருட்டி தொகுதி இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல தென் மாவட்டத்துல, குறிப்பா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் தனி தொகுதி இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், அரக்கோணம் உள்ளிட்ட 3 தொகுதிகள் என 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே வெற்றி பெற்ற காட்டுமன்னார் கோயில், செய்யூர், திருப்போரூர் தொகுதிகள் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், நாகப்பட்டினம் தொகுதி மட்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. போன முறை அரக்கோணம் தொகுதியில போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வியடைந்தாங்க. அந்த தொகுதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு. திண்டிவனம் தொகுதி, வானூர் தொகுதிக்கு பதிலாக திண்டிவனம் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக